இப்போ பிராக்டிக்கலா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க சின்ன வயசுல உங்களுடைய செயலை நீங்க கூர்ந்து கவனிங்க. நீங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது சமுதாயத்து பின்னாடி போகக்கூடாது. சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு செயலை முடிவு பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மனிதன் செய்யற மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நான் 10 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கணும். இந்த 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் பெரிய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும், நான் பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் இந்த 10 லட்ச ரூபாயை சம்பாதிக்கணும், அதுக்கு இந்த தொழில் செய்யணும், இந்த தொழில் செஞ்சால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், இவ்வளோ பெருமை கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சா சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவேன். இப்போது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் இயல்புத்தன்மையாக நீங்கள் வாழவில்லை. இப்போ நீங்கள் சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் தான் உங்களுடைய பிரைம் நோக்கமாக இருக்குது. இதை முதல்ல தூக்கி குப்பை தொட்டியில போடணும். ஒரு ரோஜா பூ நான் ரோஜாவா இருக்கிறேனே, தாமரைப்பூ என்னோட பெஸ்டா இருக்கே, இல்லை வேற ஒரு பூ அப்படி இருக்கே, எல்லாரும் அது பின்னாடி போறாங்களே, நான் அதுவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு அது உற்பத்தி பண்ணலை. ஒரு கனகாம்பர பூ இத்தினூண்டு இருக்கு, அது மற்ற பூக்களை பார்த்து அது வருத்தமோ, அது ஜெல்லசியோ, பொறாமையோ, எரிச்சலோ, படபடப்போ, கோபமோ அதுக்கு வருவதில்லை. அதோட இயல்புல அது ஜாலியா இருக்கு. அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு மனிதன் மட்டும் சமுதாயம் பின்னாடி நீங்க போறதுனால உன்னுடைய இயல்புத்தன்மையை நீ இழந்துட்ட. அந்த இழந்ததை நீ தூக்கி போட்டுட்டு நீ எப்போ நீயாக வாழ்கிறாயோ, எப்போ நீ உனக்காக வாழ்கிறாயோ, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய சக்தி உனக்கு உள்ள இருக்கணும். ஒரு மனுஷன் எனக்கு இப்போ ஒரு மாமரம் இருக்குன்னா அது மாங்காயை உற்பத்தி பண்றது அசால்ட்டா பண்ணும் சார். அது ஒரு மாங்காயை உற்பத்தி பண்றது அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அதே இது ஒரு மாமரத்தை போய் நீ தேங்காயை உருவாக்குன்னா உயிர் போகும். ஒரு ரோஜா செடிகிட்ட போய் நீ ரோஜா பூ உருவாக்க கூடாது, இன்னையிலிருந்து நீ தாமரை போய் உருவாக்கணும்னா உயிர் போகும். ஏன்னா அதோட இயல்பு அது கிடையாது. அது போல உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சக்தி இருக்குது, அது பிறப்பிலேயே இருக்கும். அது சமுதாயத்தில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது பேர் கிடைக்குமா கிடைக்காதா, வேற ஒருத்தன் வேற செயல்ல கிங்கா இருக்கானே அதை நான் பண்ணணுமே, இந்த சிந்தனையினால தான் நீங்க இயல்பை இழக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல இதையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இந்த சமுதாயத்துக்காக நான் வாழலை, எனக்காக வாழணும்னு நீங்க எப்போ முடிவெடுத்து அந்த பாதையில வர்றீங்களோ இப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இந்த சந்தோஷம் வந்தாதான் சக்தி உள்ள வரும். சக்தி மேல் நோக்கமாக வரும்போதுதான் இந்த சக்தி எந்த டைரக்ஷன்ல போகுங்கிறது அது கரெக்டா உங்களை கூட்டிட்டு போகும். இப்ப நீங்க வேற ரூட்ல ஓபன் பண்ணா அது நகராது, அது அப்படியே டம்மியா தான் இருக்கும். நீங்க என்ன போட்டு அடிச்சாலும் அது நகராது. அப்ப அது இங்கிட்டு நகர்றதுக்கு முட்டிக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க எதுக்கு இந்த டோரை லாக் பண்ணிட்டு நீங்க இங்கிட்டு வான்னு புடிச்சு இழுக்கிறீங்க? இது ஏன் இழுக்கிறீங்கன்னா சமுதாயத்துல அதுதான் பெருமையா இருக்கு. எங்க அப்பா கோடீஸ்வரர், பெரிய தொழில் பண்றாரு, அதை பண்ணுன்னு இந்த புடிச்சு இழுத்தா உள்ளுக்குள்ள சந்தோஷமே இல்லை, எனர்ஜி நகர மாட்டேங்குது, காசு மட்டும் வருது. அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டிய செத்த பணமா அங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே போய் ஒரு நாள் செத்து போயிடுவோம். அப்படிதான். ஒரு டாக்டரா இருந்தா அவன் புள்ள டாக்டராகவே ஆகணும், அவனுக்கு சாய்ஸே கிடையாது. ஒரு இன்ஜினியர் வீட்டில் பெரிய கம்பெனி வச்சு நடத்தினா அவன் புள்ள இன்ஜினியர் ஆகியே தீரணும், வேற சாய்ஸே கிடையாது. ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தாருன்னா ஒரு புள்ள ஜவுளி கடைக்கு தான் வந்தாகணும், வேற சாய்ஸே கிடையாது. இப்போ ஆரம்பத்திலேயே நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு அப்புறம் இயல்பா இல்லைன்னா எப்படி இயல்பா இருக்க முடியும்? ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொன்றுப்பா. சிம்பிள் காமன் சென்ஸ். அப்போ அதை நீங்க செய்யாம இருந்துட்டு சமுதாயத்தை பின்னாடி போகாம இந்த உயிர் எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்காக நான் எப்ப வாழ ஆரம்பிக்கிறேனோ இப்பதான் சந்தோஷம் வரும். அப்பதான் சக்தி விஸ்வரூபம் எடுக்கும். அது எடுக்கும் போது அது ஒரு டைரக்ஷன்ல நகரும்.
அது பின்னாடி பேசாம போனீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு போகலாம். விடிய விடிய வேலை பார்ப்பீங்க, டயர்டே ஆகாது. அந்த சக்தி, ஏன்னா சக்தி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் செய்யும். இப்போ இளையராஜா எடுத்தீங்கன்னா அவருக்கு மியூசிக் தான். அவரை கொண்டு போய் நீ இது நீ மியூசிக்கே போடக்கூடாது, நீ வேற ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னா அவரால் பண்ண முடியாது. அந்த சக்தி அப்படிதான் போகும். அது ஆனந்தமா இருக்கும், அது வேலை கிடையாது. இட் இஸ் நோ மோர் அ ஜாப். ஏன்னா இது செய்யறதே ஒரு சந்தோஷம். சந்தோஷம் இருந்தா எனர்ஜி இருக்கு, எனர்ஜி இருந்தா டயர்ட் ஆகாது, டயர்ட் இல்லைன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தா எக்ஸ்போர்ட் ஆயிருவீங்க, எக்ஸ்போர்ட் ஆனா டாப்புக்கு போயிருவீங்க. அவன் தான் உச்சக்கட்டத்துக்கு வருவான். இன்னைக்கு வேர்ல்டுல டாப் லெவல்ல இருக்கிற அத்தனை பேரும் இயல்பாக அவனுடைய திறமையில வந்திருப்பான். அதுதான் மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டி தரும். எல்லா செல்வத்தையும் கொண்டு வரும், பணத்தை மட்டும் இல்ல, புகழ் எல்லாமே கொண்டு. ஆனா அதுக்கு பொறுமை இல்லை. இப்ப யூ வாண்ட், நீங்க எப்பவுமே சேஃப் ரூட்ல போகணும்னு பாக்குறீங்களே தவிர உண்மையான ரூட்ல போகணும்னு பார்க்கல. உண்மையான ரூட்ல நீங்க போகும்போதுதான் இந்த இயல்பை பார்க்க முடியும். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பிளே சேஃப் கேம். எங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, எதுக்கு நானா போய் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு ரூட்ல போயிட்டு பேசாம அந்த தொழில் எடுத்து போட்டா காசு வருது, சோறு தின்னுட்டு பேசாம நம்ம வாழ்க்கையை ஓட்டி புள்ளலாம் அடுத்த 40 வருஷம். இப்ப சேஃப் ரூட்டுக்கு போயிட்டீங்க, இப்ப இயல்பை இழந்துட்டீங்க. ஏன்னா இப்ப நான் தனியா போனேன்னா இது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு புதுசா ஒரு செடி முளைக்குதுன்னா மாங்கொட்டை இன்னைக்கு போட்டா 4 வருஷம் கழிச்சு தான் காய் வரும். இன்னைக்கே எப்படி காய் வரும்? அந்த 4 வருஷம் நான் பொறுமையா போடணும், அதுக்குண்டான விதை உரம் போடணும், தண்ணி டெய்லி ஊத்திக்கிட்டே இருக்கணும், அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இது விஸ்வரூபம் எடுக்கும். அது வளர்ந்து பெருசாகி காய் காய்ச்சி அது தோப்பு என்னென்னமோ நடக்கும். ஒரு பெரிய மாங்காடே வந்துடும், கோடிக்கணக்கில் அது சொத்து சேர்த்துரும். பட் அதுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் வேணும். ஏன்னா உன் எனர்ஜி வளரணும்னா டைம் எடுக்கும். அதுக்கு பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும். சமுதாயத்தை பார்க்க கூடாது. என்னுடைய இயல்பு நிலை எப்படி இருக்குது, எஃபர்ட்லெஸ்ஸா நான் எது பண்றேன், என்ன செயல் செய்ய போறேன், அதை பார்க்கணும். அது பின்னாடி போனீங்கன்னா கட்டாயம் ஒவ்வொரு காம்படிஷனே கிடையாதுங்க. இந்த உலகத்துல ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் காம்படிஷனே கிடையாது. ஒரு ரோஜா செடி இன்னொரு ரோஜா செடியை பார்த்து காம்படிஷன் நினைக்கவே நினைக்காது. அது வேலையை அது செய்து, இது வேலையை இது செய்யுது. இதுக்குன்னு ஆண்டவன் படி இழப்பான், அதுக்குன்னு படி இழப்பான். உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு அத்தனை உயிருக்கும் பிறக்கும் போதே உனக்கு இவ்வளவு படி இருக்குங்கிறது நிர்ணயம். அது கிடைச்சே தீரும் உங்களுக்கு. நீங்க அந்த இயல்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இயல்பை விட்டுட்டு எப்போ ஒருத்தன் வெளியில போகும்போது தான் பிரச்சனையில போய் சிக்கிறீங்க. You understand? That's the point. Yes.